வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் ஆரம்பம் முதலே பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 தொடர்ந்து இறங்குமுகமா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா, பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட்லாம் நம்ம மார்க்கெட்ல ஏற்படல. ஜஸ்ட் சின்னதா பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. அவ்வளோதானே தவிர, பெரிய ஒரு இம்பாக்ட் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் ஏற்படாம இருக்கு. மேபி இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஏற்படுமான்னு தெரியல. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஆனா, இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைய நம்ம பார்த்தோம்னா, ஸோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுற மாரியான ஒரு சிம்ப்டம்ஸ் இல்ல. பட் சம்டைம்ஸ் எதுவுமே இல்லாம கூட மார்க்கெட்ல ஒரு அக்ரசிவான ஒரு மூவ்மெண்ட் நடக்கலாம். ஸோ நடக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இந்த HDFC பேங்க் நேத்து ஏடிஆர்ல கிட்டத்தட்ட 9% விழுந்தது. நாளைக்கு நம்ம மார்க்கெட்லயும் இது பொளக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா, சில நண்பர்களிடம் இருந்தது. பட் இந்த ஏடிஆர்ல நடந்த டவுன்ஃபால் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்ல. ஸோ ஏடிஆர் நேத்து நம்ம மார்க்கெட்ல நடந்த ரியாக்ஷன் அங்கேயும் நடந்திருக்கு. கொஞ்சம் எக்ஸஸா நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு HDFC பேங்க் பார்க்கும்போது கரண்ட்டா ஒரு 1.25% வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஸோ HDFC பேங்க்ல இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சின்னதா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கு. இன்கேஸ் பெரிய இம்பாக்ட் நடந்திருந்தாலும், நம்மள பொறுத்தவரைக்கும் அது சான்ஸ் அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேத்தோட வீடியோல. பெரிய இம்பாக்ட் இல்ல. பட் ஸ்டில் HDFC பேங்க் பார்க்கும்போது ஒரு சான்ஸ நமக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்கு. இன்றைய தினம் நம்ம பார்க்கும்போது, சில பேரெல்லாம் ரூ. 840 கிட்ட HDFC பேங்க் ரூ. 820 கிட்டலாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது, ஸோ ஒர்த்தா இப்பவும் நம்ம HDFC பேங்க்க வாங்கலாமா? அப்படின்ட்டுலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, ஸோ இப்ப பாருங்க, ஸோ சில நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் திரும்பவும் ஒரு இறக்கத்த குடுத்துருச்சு. ரூ. 840 இருந்தது இப்போ ரூ. 760 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம தாராளமா பார்த்தீங்கன்னா, பூந்து விளையாடலாம். ஸோ இப்போ யாரும் கை கட்டி போட போறதில்ல. ஒரு தலைக்கல் எடுத்து முன்னாடி வைக்க போறதில்ல. ஸோ ஏற்றத்துல வாங்கும்போது பேசாம இருக்கணும். வாங்கக்கூடாது. கவனமா உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். என்னைக்கு திரும்ப ஒரு டவுன்ஃபால் நடக்குதோ, அந்த டைம்ல உங்க ஆசைய நிறைவேத்திக்க வேண்டியது தானே. இதுதான் நான் முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டு. பட் இப்பவும் வேல்யூ, அப்பவும் வேல்யூ. அது என்ன சொன்னாங்க HDFC பேங்க். ஸோ இந்த ஒரு உச்சத்துல இருக்கும்போது கூட அது வேல்யூ அப்படின்னாங்க. அப்பவே நம்ம ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இது வேல்யூ கிடையாது. ஸோ புக் வேல்யூ பாருங்க நல்லா தானே இருக்கு. ஏன் வேல்யூ கிடையாது அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் இருந்தது. பட் அங்கேருந்து கிட்டத்தட்ட 25% வரைக்கான சரிவு HDFC பேங்க்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபைனலாக டிப் அப்படிங்கிறது ஏற்படும்போது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, இங்கே பாரு புக் வேல்யூ நல்லா இருக்கு, இங்கே பாரு PE ரேஷியோ நல்லா இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு இந்த ஒரு காமனான ஒரு விஷயத்த நம்ம அப்ளை பண்ணணும்னா, கண்டிப்பா சக்சஸ் கிடைக்காது. மாறா டவுன்வார்ட் ஆவரேஜ தான் எல்லா நிறுவனங்கள்லயும் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த டவுன்வார்ட் ஆவரேஜ் எல்லா நிறுவனங்களிலும் பண்ணணும் ஆசை இருந்ததுன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம மேற்கொண்டு பண்ணலாம். பட் சான்ஸ் உருவாகும்போது நம்ம அத பிடிச்சோம்னா, காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்துக்கு சில பங்குகள கொஞ்சம் அதிகமாவும் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இதெல்லாம் தாண்டி, ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சின்னதா மேலோட்டமா பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், பெரிய அளவுக்கான நஷ்டம் தவிர்க்கப்படும். ஸோ நம்ம வாங்குன நிறுவனம் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாலும் கூட, ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தாம இருக்கும். அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பெர்ஃபார்ம் என்னைக்குனாலும் பண்ணும். ஸோ பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் வாங்கணும் அப்படின்ட்டு சில பேர் இருக்கலாம். பட் இப்ப இந்த மாரியான பெர்ஃபார்ம் பண்ணும்போது வாங்கணும்னு நினைக்கிறவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. வெளிய தெரியாது. ஸோ வாங்கும்போது நல்லா தான் இருக்கும். சில பங்குகள் நமக்கு அதில பெர்ஃபார்மன்ஸையும் குடுக்கும். ஆனா, நம்ம பண்ணுன பெர்ஃபார்மன்ஸ் பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில மொத்தமா அப்படியே சுனாமி அடிச்சுட்டு போகுற மாரி அடிச்சுட்டு போயிரும். அதுக்கு சிறந்த உதாரணம் பாருங்க, இந்த கொரியா மார்க்கெட் தான். ஸோ கொரியா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர் கண்ணீரால நரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்ணீர் பார்த்தீங்கன்னா, பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. ரத்த ஆறலாம் இல்ல. கண்ணீரே பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா, ஸோ Samsung, SK hynix 2 நிறுவனங்கள தொரத்தி தொரத்தி முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த முதலீடும் பார்த்தீங்கன்னா, வைப் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்ஜின் வாங்கி இந்த நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேடர்ஸ் அவங்கள ட்ரேடர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முதலீடு பண்ணி ஸோ பெரிய அளவுக்கான ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஸோ மார்ஜின் வாங்கினா என்ன ஆகும்? மொத்த போர்ட்ஃபோலியோவையும் பார்த்தீங்கன்னா, பங்கு பெரிய அளவுக்கான ஒரு சரிவு ஏற்படும்போது நம்ம அங்க பணத்த காட்டணும். பணத்த வைக்கணும். பணத்த வைக்க முடியலன்னா, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, வலிச்சு தொடச்சு எடுத்துட்டு போயிருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணுமே மிஞ்சாது. கடைசியில நம்ம கையில இருந்த சொத்துக்களும் பங்குகள் தான் சொத்துக்கள். ஸோ அந்த சொத்துக்களும் பார்த்தீங்கன்னா, வலிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ இந்த மாரியான தவற பண்ணக்கூடாது. ரீட்டெயில் இன்வெஸ்டர் அங்க பெரிய அளவுக்கு நஷ்டம் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க. நம்ம இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். SK hynix IPO வரும்போது நம்ம பேசினோம். செமிகண்டக்டர்ல இருக்கக்கூடிய
அந்த ஆபத்தை பற்றி தொடர்ந்து வந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் அது இதுன்னு சொல்லி பெருசாக ஒரு கிளாஸ் எடுத்து அந்த நிறுவனங்கள் போகவே போகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பீக்கில் நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக நமக்கு நஷ்டம் உறுதி. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வாங்கி பொறுமையாக உட்காரணும். அப்படி உட்கார்ந்தா தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குமே தவிர பீக்கில் போய் வாங்குறது, துரத்தி துரத்தி வாங்குறது என்னைக்கா இருந்தாலும் நம்மள பதம் பார்த்துரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட், ஒரு முக்கியமான பாடம் ரீட்டெயில் இன்வெஸ்டரை பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜி இன்விட். ஸோ நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா பிஜி இன்விட் இப்போது 100 நெருங்கிருச்சு. ஸோ 100 நெருங்கின ஒரு கொண்டாட்டம். 100 நாள் எப்படி படம் ஓடுச்சுன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குமோ ரசிகர்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜி இன்விட்ல இருக்கு. இன்னைக்கு டேல ரூ. 99 90 பைசா கிட்ட வரைக்கும் ரூ. 99 86 பைசா எக்ஸாக்டாக வந்து போயிருக்கு இன்னைக்கு பிஜி இன்விட். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 99 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இந்த பிஜி இன்விட்ல நடந்துட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணிக்குவோம் ஜாலியாக. ஸோ இந்த பிஜி இன்விட் எல்லாம் ஒரு டைம் டவுன்ஃபால் இருக்கப்ப பேசவே தயங்கிட்டாங்க பலரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பேசுகிறதே விட்டாங்க. பிஜி இன்விட்டெல்லாம் மறந்தே போயிருச்சு. ஆனால் தொடர்ந்து நம்ம அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணோம். ரூ. 75 போகும்போது ரூ. 40 போயிரும், ரூ. 30 போயிரும், டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்ட்டுலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுகிட்டே தான் கிடந்தாங்க. ஆனால் தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ இப்போது அதற்கான பலன் டிவிடெண்ட்டாகவும் நமக்கு கிடச்சிருக்கும். அண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஆவரேஜ் ப்ரைஸ் எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக ஏறுமா என்ன ஏது அப்படின்ட்டுலாம் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் நடக்கலை. ஸோ இதில் ஜஸ்ட்டு பங்குச்சந்தையில் நடக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் மட்டும்தான் நடந்திருக்கே தவிர அடிப்படையாக ஏதாச்சும் விஷயங்கள் பிஜி இன்விட்டில் மாறி இருக்கா? ஸோ எந்த மாற்றமும் ஏற்படலை. ஸோ பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கம் சகஜம் அப்படிங்கிறத இந்த பிஜி இன்விட் பார்த்திங்கன்னா நமக்கு உணர்த்தியிருக்கு. ஸோ மாற்றம் நடக்குமா, நடக்காமையே போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றம் பார்த்திங்கன்னா நடக்கும். அந்த மாற்றம் நடக்கிறதுக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பாக இந்த பிஜி இன்விட்க்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ மாற்றம் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து தான் நம்ம செயல்பட முடியும். அப்படி தான் செயல்பட்டிருக்கு. ஸோ மாற்றம் இன்னும் வரல. வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வந்ததுன்னா ஆளாக இந்த பிஜி இன்விட்டை பற்றி உங்கள் கூட நான் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த டிவிடெண்ட் பற்றியான மெயிலும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதும் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நமக்கு எப்படியும் ஒரு 2-3 நாளில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹாப்பியாக நம்ம வாங்கிக்குவோம். ஸோ அதை வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல நம்ம முதலீடு பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கலாம். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட நம்ம போடுறதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேடிஎம்மோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பேடிஎம்மோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 79% பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு பேடிஎம்மோட ரிசல்ட்டு. ஸோ பேடிஎம் இந்த மெர்ச்சன்ட் லெவலில் பார்க்கும்போது குறிப்பாக நம்ம இதை பற்றி நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பைன் லேப் அண்ட் இந்த பேடிஎம்மை பற்றி ஸோ பெரிய அளவுக்கு குறு சிறு இந்த தொழில்களில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஸோ இவங்க ஃப்யூச்சரில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த பைன் லேப் எப்படி பெரிய ஒரு என்டர்பிரைசஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்களோ அதையவே பேடிஎம் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரீசன்ட் காலாண்டுகளாக பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸை பேடிஎம் வந்து ஏற்படுத்திட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்காகலாம் நம்ம இந்த பக்கம் போக முடியாது. ஸோ ஒரு காலத்தில் ரூ. 400 கிட்ட இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரூ. 1400 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பஃபட்டே பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸில் விற்றுட்டு தான் இதில் இருந்து எக்ஸிட் ஆனாங்க. ஸோ எல்லாரும் எல்லாம் பண்ணுறதும் சரின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கம்பெனிக்காரங்க கூட நினச்சிருக்க மாட்டான் ஒரு மாற்றம் வந்து ஏற்படலாம். ஸோ எல்லா மாற்றத்தையும் நம்ம பிடிக்க முடியாது. அண்டு இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் நமக்கு தலையில் வந்து எழுதலை. அதனால் ஸோ ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். பட் இந்த காலாண்டில் பேடிஎம்மோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வந்துருக்கு. அடுத்தது யுனைடெட் பிரிவரிஸ், இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யுனைடெட் பிரிவரிஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போது இந்த ரா மெட்டீரியல் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இந்த பேக்கேஜிங் காஸ்ட் உயர்ந்திருக்கு, அட்டைப்பெட்டி இந்த மாதிரியான விலைகள் ஏறி இருக்குது, ஷிப்பிங் காஸ்ட் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்தினால பல பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை கம்மி பண்ண போகிறோம், குறைக்க போகிறோம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாங்க. இதை கட் பண்ணி மார்ஜினை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு வழியில் இருந்தாலும் கூட இன்னும் அடுத்த 2 காலாண்டுகள் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த யூபிஎல் பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ காஸ்ட்டை வந்து உயர்த்த போகிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது போக இன்னும் பல காஸ்ட் கட்டிங் விஷயங்களையும் நாங்கள் பண்ண போகிறதாவும் ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூபிஎல் கிட்டேருந்து வந்த செய்தி. இதனால் இந்த பங்கும் எனக்கு இடையில் ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த யூபிஎல் பார்த்திங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவு ரொம்ப இல்லை, ஓரளவு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணுதுன்ட்டு. அடுத்தது
ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, நாங்க வந்து டெபாசிட் குரோத்த வந்து தொரத்த போறதில்ல அப்டின்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட தலைவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இவர் தான் அந்த தலைவர். தலைவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இப்போதைக்குலாம் டெபாசிட்லாம் முக்கியம் இல்ல. ஏன்னா எங்களுடைய சிடி ரேஷியோ பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இன்னும் எங்களுக்கு நெறைய ரூம் இருக்கு. 77% கிட்ட இருக்கு சிடி ரேஷியோ பார்க்கும்போது. ஸோ இன்னும் எங்களுக்கு நெறைய ரூம் இருக்கு. நாங்க அதிகமா கடன் குடுத்து எங்களுடைய வளர்ச்சிய இன்னும் வேகமா வந்து கொண்டு போவோம் அப்படின்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஸ்யூ பேங்க்ஸ் அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் கிரெடிட் இன்னும் வாரி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதை இவங்க எப்படி சீக்கிரம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பிரைவேட் பேங்க்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் லோன் குடுப்பாங்க. ஸோ ஸ்பீடா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிரெடிட் குரோத்த அச்சீவ் பண்ண முடியும். பட் இவங்க பெருமளவுக்கு வந்து கார்ப்பரேட்டுக்கு குடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு இந்த கிரெடிட் குரோத்த உயர்த்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் உயர்த்துறதுக்கான ஒரு நோக்கம் இவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல இருந்தே கிரெடிட் கார்டு வேணுமான்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. என்னடா இது காலக்கொடுமை அப்படிங்கிற மாரி தான் நான் ஃபீல் பண்ணேன். கனரா பேங்க்ல இருந்து கால் வந்தது. ஸோ சார் கிரெடிட் கார்டு நீங்க வாங்கிக்கிறீங்களா? உங்களுடைய அக்கவுண்ட்ட பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு தரேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த அக்கவுண்ட் நான் ஒரு 10 வருடத்துக்கு மேல யூஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ 10 வருடத்தில நடந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா, இதா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ எஸ்பிஐ நார்மலா பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட்ல லீடர்ஷிப்ல இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். எஸ்பிஐய தாண்டி மற்ற பிஎஸ்யூ பேங்க்ஸ் இந்த அளவுக்கு வந்து மெனக்கெட மாட்டானுங்க. ஸோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா, கனரா பேங்க் பண்ணது எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் பேங்க்ஸ் இப்போ கொஞ்சம் வேற அந்த அவங்களுடைய அடிப்படையில இருந்து மற்ற விஷயங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம இதன் மூலியமா வந்து புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நம்மளுடைய ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இப்ப பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள். இது வந்து கண்டிப்பா ஒரு பலன் அளிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது டாடா ஸ்டீல் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல ஒரு 10,000 கோடி வரைக்கும் முதலீடு பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது டாடா ஸ்டீல பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ இந்த ஸ்டீல் கம்பெனிஸ், மெட்டல் கம்பெனிஸ் எல்லாம் நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம அப்படியே கடந்து போறத தவிர வேற வழியே வந்து கிடையாது. ஸோ இந்த மாரியான நிறுவனங்கள் நமக்கு இப்போ தேவையே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஹார்ஷா சொன்னாலும் அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரமா வந்து இருக்கு. ஸோ அடுத்தது கிரானுலஸ் இந்தியாவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கிரானுலஸ் இந்தியா இந்த காலாண்டு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 180 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகி தான் வந்து இருக்குது. ஸோ ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். மற்ற ஃபார்மா கம்பெனிஸில் இருக்கிற மாதிரி பெரிய அளவுக்கான ஒரு வாலட்டைல் அதெல்லாம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நல்ல ஒரு பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் வந்து இருக்குது. நல்ல உச்சக்கட்ட ஒரு ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கிரானுலர்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ ஜஸ்ட் ரிசல்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஓடிடலாம். ஸோ அடுத்தது அசோக் லேலன் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. இப்போ என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா, ஸோ இன்னும் மிட் டேர்மில், ஸோ இன்னும் குறுகிய காலத்தில் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து 25,000 யூனிட்டாக வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை அசோக் லேலன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் FY 26ல் கிட்டத்தட்ட 18,000 வண்டி கிட்ட வந்து விற்றுருக்காங்க. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மேஜர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுன்னு நம்ம பார்த்தா கல்ஃப் கண்ட்ரீஸை சொல்லலாம். அண்டு ஆஃப்ரிக்காவை வந்து சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் டிஜிட் க்ரோத்தை கொடுத்துருக்கிறதாவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நல்லா ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ரீஜனில். ஸோ இன்னும் வந்து இதை அதிகரிக்கணும். லாரி அண்டு பஸ்ஸு இது ரெண்டையுமே அதிகமாக குளோபலாக விற்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போது இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். பட் இந்த அசோக் லேலண்டெல்லாம் நல்லா ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்ச ஒரு லாரி. ஸோ இந்த லாரி பின்னாடியெல்லாம் நம்ம இப்போதைக்கு போனோம்னா நம்மளை நசி விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா இதெல்லாம் ஒரு டைம் நமக்கு ஒரு சான்ஸை கொடுத்தது. இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியல. அசோக் லேலண்ட் நல்ல சரிவை கொடுத்து டாப்ல இருந்து ஒரு கரெக்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் இருந்தாலும், ஏன்னா டாப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா வரைக்கும் கரெக்டாக இருக்கு. நல்லா கரெக்டாக இருக்கே, ஸோ சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். சேஃப்டி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் இப்போ சேஃப்டி கிடையாது. என்கிட்ட இருக்கு. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மேபி பலருக்கும் தெரியாம இருக்கலாம். ஸோ நண்பர்களுக்கு தெரியும். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. ஆனாலும் இப்போ இது சேஃப்டி இல்ல. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.